பாரதியின் அச்சமில்லை அச்சமில்லை பாடலுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் பத்திரிகையாளர் ஞானி என்று திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். மறைந்த பத்திரிகையாளர் ஞானியின் பட திறப்பு நிகழ்ச்சி சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்றது. இதில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, தமாக தலைவர் ஜி.கே. வாசன், ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திர உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஞானியின் படத்தை திறந்து வைத்து பேசிய ஸ்டாலின், ஞானியால் அதிகம் விமர்சிக்கப்பட்ட கட்சி திமுக என்று தெரிவித்தார். இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் அவருடைய விமர்சனத்திலிருந்து நிச்சயமாக தப்பித்திருக்க முடியாது என்று, எல்லாவற்றையும் விட அதிகமாக நாங்கள் விமர்சனத்திற்கு ஆளானவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான். அந்த விமர்சனத்தை பார்த்து தங்களை திருத்திக் கொள்ளக்கூடிய அந்த கட்டத்தில் அந்த விமர்சனங்களை அழுத்தமாக எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு அரும்பணியை அவர் ஆற்றிக் கொண்டிருந்தார். ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாரதியார் சொன்னது போல அச்சமில்லை அச்சமில்லை என்ற அந்த பாடலுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் நம்முடைய ஞானி அவர்கள் என்று சொன்னால் நிச்சயம் அது மிகையாகும்.